மச்சான் ஜோக்கர் வந்துதுடா. வெறும் ஜோக்கர் வந்தால் மட்டும் பார்த்தாதுடா. ஆ. ரம்மி சேர்க்கணும், ஆ. அதுக்கு 3 கார்டு சேர்க்கணும், ஆ. அதே மாதிரி 3 செட்டு சேர்க்கணும். அப்போ டிக்கெட்சா? போட்ட காசு காலி. ஐயோ நீ வேணா ஒரு கை போடுறா. டேய், அவனே கையில் இதெல்லாம் விட்டு வந்து பத்துனுக்குறான். அடுத்த 4 நாளைக்கு டீலேருந்து டிஃபன் வரைக்கும் நான் தான் டொனேட் பண்ணணும். ஏய் என்ன கலாய்க்கிறீங்களா? பின்ன ஒரு ஃபிகர் ஃபோன் பண்ணோன்னா பல்ல காமிச்சின்னு போய் நின்னல நீ. ஏய் நீ யாருக்கு பிளட் கொடுத்த, அவன் யார்கிட்ட கடன் வாங்கினான்னு எங்களுக்கும் தெரியும். மூடிட்டு உன் வேலையை பாரு. ம். ஆமாம், நாங்களும் தான் அந்த பொண்ணு கூப்பிட்டான்னு வந்தோம். ஆனால் விவரமாக வாசலோட எஸ்கேப் ஆகிட்டோம்ல. இது பாயிண்ட் தடி வச்சு. சரி விட்றா, ரொம்ப பண்ணா பையன் அழுதுற போகிறான். 4000 ரூபாய்க்கு அப்படி இதில் என்ன தான் வச்சுக்க போகிறானுங்க? டேய், 4000 ரூபாய் நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்துருந்தா அந்த ஆள் போகிற வரப்ப நம்மளா சிரிச்சா பேசியிருப்பான்டா. பொம்பளை போய்கிட்ட அசிங்கமான சொல்ல போகிறேன்டா. அந்த ஆள் சிரிச்சிட கூட இருந்தால் இவனால் வாடகை கொடுக்காம வரும். ஹவுஸ் ஓனர் சிரிச்சா யாரா பாப்பா? அவங்க ஒய்ஃபே பார்க்க மாட்டாங்க. இதுவே அந்த பொண்ணு சிரிச்சா ஒரு கிக்காக இருக்கும். நம்ம பையன் பார்த்து திருப்பி சிரிக்குவானா? இங்கே பார், அதுக்கு தான் இந்த பேஸ்ட். நான் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. டேய், சோப்பை 120 ரூபாடா. டேய், என்னடா அந்த சோப்பை சாதாரணமாக சொல்லிட்டேன். இந்த சோப் போட்டு குளிச்சா பக்கத்து தெருவில் வரும்போது இங்கே வாசம் வருமாடா. ஆனால் அது இல்லை மேட்ரு, வேற ஒன்று இது. இங்கே வா. ஏற்கனவே அவகிட்ட ஏமாந்த எரிச்சல் இருந்த பத்தாவதுக்கு இவனுக்கு வேற நல்லா ஏற்றி விட்டானுங்க. எப்படியாவது அந்த 4000 ரூபாயை அவகிட்டேருந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணேன்.